ஆனா அவனுடைய தாக்குதல், சிந்தனையை தாக்குகிற தாக்குதலை இங்கே பேதுருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம தப்ப முடியாது. நம்முடைய சிந்தைகளை அவன் தாக்கக்கூடியவனாகத்தான் அவன் இருக்கிறான். எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? நம்முடைய சமாதானத்தை அவன் எடுத்து போடுகிறவனாக இருக்கிறான். சமாதான குறைவை, பயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியம் நம்முடைய சிந்தையில ஓடுது அப்படின்னா, இப்ப நாம யாரால தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்? சாத்தானாலே தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எனக்கு பின்னாக போ சாத்தானே. அப்போ தேவ ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது நம்முடைய இருதய சந்தோஷத்தால நிரம்பும். நாளை தினத்தை குறித்து கவலை இருக்காது, எந்த பிரச்சனையிலும் பயம் இருக்காது, தைரியமா இருப்போம். அது ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து வழி நடத்தும் பொழுது, ஆவியின் நிறைவிலே நாம் செல்லும் பொழுது நம்முடைய இருதய தேவ சந்தோஷத்தால் சமாதானத்தால் நிரம்பும். சாத்தான் நம்முடைய சிந்தையை தாக்கும் பொழுது நமக்குள்ளே குழப்பங்களும் பயங்களும் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமைகளும் காணப்படும். அந்த சூழ்நிலைகளை நாம் அடையாளம் கண்டுவிடணும். நாம் வாசிக்கிறோம், விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? சீசருடைய மனதை திடப்படுத்துகிறார், விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி சொல்லுகிறார்.